ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோஸ் போட்டே ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க. என்ன வீடியோஸ் போடுறதுனே எனக்கு தெரியல. இன்றைக்கி நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அதோட மினி விளாக் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா, சரி வீட்டுக்கு 3 o'clock தான் ஆகுது. வீட்டுக்கு போய் போர் அடிக்குமே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி வாங்க பழவேற்காடு போகலான்னு கூப்பிட்டேன். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே ஃபங்க்ஷனுக்கு போய் வீட்டுக்கு போகவே இல்லை, அப்படியே நேராக வந்துட்டோம். பாப்பா அவங்களாம் பின்னாடி தூங்கிட்டாங்க, இருக்கிறா. பழவேற்காடு எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பழவேற்காடு போயிட்டு அங்கே போய் உங்களுக்கு வீடியோஸ்லாம் எடுத்து காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும். பழவேற்காடு பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே போயிருக்கேன். ஃபஸ்ட்டே ஒரு ஒரு 2 எத்தனை வருஷங்க இருக்கும். சின்ன பெரிய பாப்பா மட்டும்தானே இருந்தா. என் பெரிய பாப்பா மட்டும் ஒரு 1 year குழந்தை. அப்போ பாருங்கள் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 6 yearsன்னு நினைக்கிறேன். 6-7 yearsன்னு நினைக்கிறேன். ஆமாம், 6 years ஆகிருக்கும். 5 years 6 years ஆகிருக்கும். அப்போ போனது தான். அதுக்கப்புறம் போகல. இப்போ நிறைய மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோஸ் எடுத்து போடுறேன். நீங்களும் பழவேற்காடு பீச்சை பற்றி என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்களேன், 2 சைடும் அப்படி சரியான க்ளீனிஷாக இருக்குது. இந்த சைடு இந்த சைடு ரெண்டுமே நல்லா விவசாயம் தான் பண்ணுறாங்க. இதுதான் பழவேற்காடு ஃபுல்லாக வயல் தாங்க போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குது. ரோடு வேறு நடக்குது. வேலைக்கு ரோடு வேலை நடந்துட்டு. இதுதான் பழவேற்காடு. இங்கே நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இறக்கி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. நாங்கள் பைக்கில் போயிருக்கோம், அதுக்கப்புறம் காரில் போயிருக்கோம். பஸ்ஸில் நான் போனது கிடையாது. ஆனால் இங்கே தான் பஸ்ஸெல்லாம் நிற்குது, வேறு எங்கேயுமே நிற்கலை. இங்கே இறங்கிட்டு கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் டவுன், பழவேற்காடு டவுன் எல்லாமே இருக்கும். நிறைய பார்த்திங்கன்னா மீன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மீன் ஸ்மெல் தான் அங்கே போன உடனே என்ட்ராச்சு. ஃபுல்லாகவே கடல் தான். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம போகும்போதே நம்மளை நிறுத்தி போட்டிங் வரீங்களான்னு கேட்பாங்க. சும்மா இந்த கடலை மட்டும் போய் சுற்றி காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் போனதில்லை. குழந்தைங்களாம் வச்சுட்டு எனக்கு போட்டிங் போகணுன்னாலே பயமாக இருக்குது. கொஞ்சம் சின்னதாக இருந்தால் பரவாயில்ல, அதுவும் கடலில் போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. நாங்கள் நேராக பீச்சுக்கு போயிட்டோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு அங்கேருந்து வரதுக்கு 1 hour ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். 1 hour ஆகிடுச்சி. இங்கே மெரினா பீச் மாதிரி ரொம்ப தூரம் நடந்து போகிறதில்ல. நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன். கொஞ்சம் தூரம் தான். நம்ம கடற்கரைக்கும் கடலுக்கும் கொஞ்சம் தூரம் தான். இங்கே நடக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப மண்ணெல்லாம் இருக்காது. பாருங்கள், இப்படி வாங்க. அந்த பக்கம் ரொம்ப மண்ணாக இருக்கும். போ, இப்படி போ. இங்கே வா, இங்கே வா. இப்படி போ. அந்த பக்கம் ரொம்ப மண்ணெல்லாம் இருக்கும். கடையெல்லாம் அவ்வளோக்கா இருக்காதீங்க, ஆனால் கொஞ்சம் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் அவ்வளோவா இருக்காது. ஏதாவது 1 2 இருக்கும். சிப்ஸு அந்த மாதிரி ஒரு சின்ன பெட்டி கடை, அந்த மாதிரி ஒரு 2 கடை தான். ஐஸ்கிரீம் கடை அந்த மாதிரி தான் ஒரு 3 4 கடை தான் இருக்கும். அவ்வளோவாலாம் இருக்காது அதில். அதுக்கப்புறம் ரொம்ப மாறிடுச்சின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஆனால் ஒன்றும் மாறின மாதிரி எனக்கு தெரியலைங்க. நான் ஒரு 5 years முன்னாடி போனேன், எப்படி இருந்ததோ அப்படியே தாங்க இருந்தது. நான் நினச்சேன் மாறிடுச்சுன்னொன்னே நிறைய கடையெல்லாம் இருக்கும் போல். இது மெரினா பீச்சிலலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நிறைய இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் போனேன். ஆனால் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, பரவாயில்ல, நம்ம போய் ஜாலியாக ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணிவிட்டு வரலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. இன்றைக்கி சண்டே, அப்படி நாங்கள் போனது சண்டே அப்படின்றதுனால நிறைய பேர் கூட்டமாகவே இருந்தது. நாங்கள் போயிட்டு ஜாலியாக ஒரு 1 hour இருக்கும்னு நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். நீங்கள் பழவேற்காடு பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கே வா, அங்கே வா. ஒன்றும் ஆகாது, வா. ஒன்றும் ஆகாது, வா. நடந்து
ஒன்றும் ஆகாது. நாங்கள் வந்து ஈவினிங் டைமில் போனதுனால பார்த்திங்கன்னா சரியான காற்று அப்படி அடிச்சிச்சு. செம்ம ஜில்லுன்னு குளிர ஆரம்பிச்சிருச்சு. இது வேறு குளிர்காலம், மழை வர இப்போ தான் பெஞ்சு விட்டுருக்கு அப்படின்றதுனால செம்ம காற்றுங்க. எனக்கு அப்படியே குளிரில் நடுங்கியே போச்சுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு தான் இருந்தது ஈவினிங் டைமில் போனது. ஆனாலும் என்ன பண்ணுறது, என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பாப்பா 2 பேரும் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணாங்க. செம்ம செம்ம சூப்பர். இன்னும் 2 எடுத்துருங்க. போச்சு. அது ஒன்று எடுத்துருங்க. போச்சு. எந்த ஜாடி? அப்படியே ஜாடியா? அப்படியே சால்ட் போடலையா? பிடிக்காத அம்மா கூட அதை கையில் பலர் சுட்டிங்க. இங்கே வாங்க, நான் பார்த்துக்கிறேன். அங்கே போச்சு. சரி வாங்க. உண்டியலா? இல்லை போய் போடணுமா? அந்த ரிங்குள்ளே போடுறதுல ஒன்றுத்தில் கூட நான் போடவே இல்லைங்க. 5 போட்டு 5த்துலையுமே போடல. அதுக்கப்புறம் இன்னொரு 5 வந்து என் ஹஸ்பண்ட் போட்டாங்க. அவங்க வந்து ஒரு 2 போட்டாங்க. அவ்வளோதான். எனக்கு வந்து என்னென்னு தெரியல, காற்றுல வந்து பறந்து போயிடுச்சு. 2 மட்டும் தான் நாங்கள் போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீச்சுக்கு வந்துட்டு மீன் சாப்பிடாம போனேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 மீன் தான் சாப்பிட்டோம். நல்லாவே இல்லைங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. இங்கே தான் மீன் வாங்கி சாப்பிட்டோம். ஒரு மாதிரி இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு சாப்பிட்டு மீதெல்லாம் அப்படியே அங்கே போட்டுட்டு வந்துட்டோம். ஏன்டா வாங்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிடக்கூடாது தான், இருந்தாலும் ஒரு ஆசை. பீச்லாம் வந்துச்சுன்னா வந்தால் இந்த மாதிரி வாங்கி சாப்பிடணும்னு சொல்லிட்டு எனக்கு என்னவோ பிடிக்கவே இல்லை. அதில் அப்படியே ஒரு ஃபுல்லாக ஆயில் மாதிரி இருந்தது. அந்த கடையில் சரி ஓகே சாப்பிட்டு பாப்பாக்கு வந்து வந்தாச்சு. வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்கும்போது இதை பார்த்தேன். இந்த ஜாம் 90s கிட்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் சாப்பிட்ருப்பாங்க. இது வந்து நல்லாயிருக்கும். நானும் சாப்பிட்ருக்கேன். இருக்கு அதுதான் வரேன். அதான் எனக்கு பார்த்தோன்னே எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு. நாங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டே ஸ்கூலுக்கு வரைக்கும் போவோம். திரும்ப ஈவினிங் வரும்போது அதே மாதிரி தான் வரும். செம்ம இருக்கும். இது பேர்லாம் என்னன்னு தெரியல, ஆனால் கலராக இருக்கும். தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பழவேற்காடோட மீன் மார்க்கெட்டு. இங்கே போயிட்டு சரி இங்கே தான் வந்து ஃபிஷ் எல்லாம் வரும். இங்கே தான் வந்து இறங்கி எல்லா ஊருக்கும் பார்த்திங்கன்னா போகும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப தெரியல அதை பற்றி. ஏன்னா பழவேற்காட்டில் வந்து நிறைய ஃபிஷ்ஷெல்லாம் வந்து வரும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே போய்ட்டு ஃபிஷ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போனால் நிறைய ஃபிஷ் இருந்ததுங்க. மீன் மார்க்கெட் பக்கத்துலேயே இங்கே பாருங்களேன், கடல் தண்ணிலாம் கலந்து ஒரு இது மாதிரி இருக்குது. ஆனால் இது கடல் தான் நினைக்கிறேன். போயிட்டு பார்த்தேன், நான் கிட்ட போய் பார்த்தேன். ஆனால் கொஞ்சம் அழுக்காக இருந்த மாதிரி இருந்தது தண்ணி.
அதனால் நான் காலை வைக்கல, ரொம்ப அழுக்காக இருந்தது. அதுவும் இல்லாமல் மீனெல்லாம் வந்து இங்கே தான் கழுவி வாஷ் பண்ணி கழுவி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால் நான் வந்து பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். ஆனால் ரொம்ப அலையெல்லாம் வரல பாருங்களேன், கொஞ்சோண்டு அலை தான் வருது. அங்கே இருக்கிற மாதிரி அலையெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து மீன் வாங்கி கழுவ கொடுத்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கழுவுறதுக்கு 30 ரூபா வாங்கிட்டாங்க. மீனெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. வீட்டுக்கு கிளம்புறதுக்கு பார்த்திங்கன்னா அங்கேருந்து 6:10 இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வரதுக்கே வந்து 7:15 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சமைச்சு சாப்பிட்ணும். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. வந்துட்டு இப்போ தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வரேன். செம்ம டயர்டாக இருக்குது. காலையிலேருந்து ரவுண்டிங்லேயே இருந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து மீன் குழம்பு வைக்கணுமா இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல. வச்சேன்னா அதே டெய்லி குழம்பு வைக்கிறேன். நான் டெய்லி எங்கே மீன் குழம்பு வைக்கிறேன். சரி ஓகே, மீன் குழம்பு எதோ வச்சேன்னா நான் வீடியோ எடுத்து யூஸ் பண்ணுறேன். பாய். இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.